டீச் மீ கொரியன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைனா ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஞ்சா தாச்சுங்கண்ணா. சிஞ்ச தாத்துனா என்னடா ஓலப்பா கேண்டா டேய் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது கிறுக்கி மாதிரி தெரியுதா? எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது சொன்னாங்களா சிக்கும் போயா சிக்கும் போயா அப்படின்னா இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியா நீ? ஐயோ அந்த நம்மளை கண்டுக்கலையே, நேரம் கொண்டாடி பார்க்க போயிட்டாப்ல. பெருமாளே அண்ணே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. அத்தாச்சி நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்க. வணக்கம்ப்பா. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு கலாச்சாரத்தை இன்னொரு கலாச்சாரம் ஈர்க்கும். கொரியன் கல்ச்சர் ரொம்ப உள்ள வந்துகிட்டே இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், அந்த கல்ச்சரை என்ஜாய் பண்றவங்க, அதை கொண்டாடுகிறவர்கள் அதிலேயே ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பேசுறோம். தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ் போயிடாமா. கொரியன் கல்ச்சர், கொரியன் இசை, கொரியன் ஃபேஷன், கொரியன் உடை, கொரியன் மேக்கப். எத்தனை என்னோட இன்ட்ரோ யாராவது கொரியன்ல சொல்ல முடியுமா? ஏன்னா இதுக்காக கொரியன் படிச்சவங்களா இருப்பீங்களா? ஆத்தி பொறுப்பை இவட்ட ஒப்படைக்கிறாங்களே. 안녕하세요. 저는 고피나트입니다. 만나서 반가워요. ஏய் உன்னை போன ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன், இவ்வளவு லென்த்தா சொல்றியே, உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா? ஹாயா ஐயோ காட்டாடி பல்லு ஆத்தா குழந்தை பயப்படுது வாயை மூடாத்தா. ஓசோ ஓசையோ நீயா நானா ஷோ. ஐயோ ஐயா ஓசோ ஓசையோ. ஏன் எப்ப பார்த்தாலும் கேக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிடுறியா? நான் கேட்டு தொலைறேன். இட்ஸ் வெல்கம். வெல்கம் டு நீயா நானா. நமக்கு எல்லாமே ஒரே மீட்டர்லாம் இருக்கா? ஏப்பாடா என்னப்பா இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? டீச் மீ கொரியன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைனா ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஞ்சா தாச்சுங்கண்ணா. சிஞ்ச தாத்துனா என்னடா ஓலப்பா கேண்டா டேய் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது கிறுக்கி மாதிரி தெரியுதா? இப்போ நம்ம தேங்க் யூ சொல்லணும்னா கம்சாம்னிதா. கம்சாமிதா எப்படி சொல்லணும்னு சொல்லி காட்டுங்க. கம்சாம்னிதா. கம்சாமிதா. எங்க ஒருக்கா சொல்லு. கம்சாம்னிதா. கம்சாமிதா. மர்க்கா சொல்லு. கம்சாம்னிதா. கம்சாமிதா. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. விச்சோன்னாவா? அப்படின்னா Are you crazy? அது சொல்லும் போது ஒரு மாதிரி அழகா இருக்கா. அதுக்கு சொல்லுங்க திரும்ப. மிச்சோன்னாவா? யோ பயா சிஞ்சா. சிஞ்சானா அப்படியா அப்படின்னு ஓ அர்த்தம். சிஞ்சா. ரியலி அப்படின்னு அர்த்தம். அப்படியா? அப்படித்தான். I go. ஐகோ ஐகோ அப்படின்னா I go. ஐகோ ஐகோ. எப்ப என்னப்பா கொரியாவுக்கு தமிழுக்கு நிறைய நெருக்க இருக்க மாட்டேங்க நீங்க. என்ன அது? Selamat datang. செல்லமா தட்டவா? எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து அது ஒரு மீம் குவென்சானா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஏமா தமிழே கொரியன் மாதிரி பேச? எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். அப்புறம் வந்துட்டு சோம் பெப்கே சும்னிதா. அப்படின்னா உங்களை முதல்ல பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். புரியல? ஈ kota sudah diri kok kamu aku. எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது சொன்னாங்களா சிக்கும் போயா சிக்கும் போயா அப்படின்னா இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியா நீ? ஐயோ லைக் என்னடா லைக் என்ன ஏன் கலாய்க்கிற லைக் ஏன் இப்படி பண்ற? அப்படின்னா அது என்னது? சிக்கும் போயா. ஊர்ல தமிழ்ல திட்டு வாங்கி காது புளிச்சு போனதுக்கு மலேசியா பாஷையில திட்டு வாங்குறது காதுக்கு கொஞ்சம் இதமா இருக்கு. செங்கல் சுக்கா மீதா அப்படின்னுவாங்க. என்னப்பா கேக்குற? செங்கல் சூளையில செங்கல் சுக்கா மீதா அப்படின்னா ஹாப்பி பர்த்டே. தென் என்ன ஏதோ அரையும் குறையுமா ஹிந்தி கத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து ஒரு லாரி மண்ணள்ளி போடுறீங்க. நீ என்னமா ஆளே கொரியன் மாதிரி இருக்க? சேபல் ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். என்னது? சேபல் சேபல். சேபல். இப்போ என்ன கேக்குறா? சுகுல்லே யா சுகுலே அப்படின்னா சாவடி பண்ண நம்ம அப்படி சொல்வோம்ல அடி வாங்குவியா? சோ அது கொரியன்ல வந்து லைக் சுகுல்லே கொலை பண்ணிடுவே உன்னை. சேர் பண்ணனும்னா சொல்றது ஃபைட்டிங் அப்படி சொல்வாங்க. ஃபைட்டிங் ஃபைட்டிங்கா? ஃபைட்டிங் அந்த மாதிரி. வரிசையால வர்றாங்க. யார் அனுப்பி வைக்கிறா அவங்கள? ஐயோ இவ என்ன சிந்தனையில இருக்கான்னு தெரியல. அது இங்கிலீஷ் இல்லையா? அங்க கொரியன்லயே அப்படிதான் சொல்வோம். ஓ நீங்க எல்லாம் கொரியன்ஸ். நீ ஐ லவ் யூக்கு சராங்கே சராங்கே. ஐ லைக் யூனா சுவாஹேயோ. டபுள் ஓகே கோ கோ கோ. வேற ஏதாவது சராங்கே அப்படி இப்படி சிம்பிள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வேற ஏதாவது செய்கைகள்லாம் இருக்கா? இதை விட எக்கச்சக்கமான விஷயமெல்லாம் எனக்கு தெரியும். இது என்ன ஹார்ட்டா? ஆமா ஆர்ட்னு சொல்லிட்டு அக்கல கை விடுறீங்க. உங்களுக்கு எதெல்லாம் நீங்க வந்து கொரியன் இன்ஃப்ளூயன்ஸ்ல கொரியன் கலாச்சாரத்துல இருந்து ஈர்க்குது? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன்.
அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கே ட்ராமா கே பாப் ரெண்டுமே கே டிராமா கே பாப். கே பாப் ரெண்டு. கே பாப்ல என்ன அப்படி ஸ்பெஷல்? அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. காலம் வராதப்பா. சரி சரி. நான் கே ட்ராமாவும் பார்ப்பேன். ஸ்டார்டிங் வந்து கே ட்ராமால ஸ்டார்ட் பண்ணதான் எனக்கு அவங்க எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் பிடிக்கும், அவங்க கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும். இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிக்கும். ஓகே, இந்த ட்ரெஸ்ஸுமே கொரியன் மாடல் அது. ஆமா, கொரியன். இந்த ட்ரெஸ் பேர் என்ன? ஓசில கிடைக்குதுன்னு சீஸ் பர்கர் சீஸ் பீஸாலாம் தின்னு 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 இப்படி அஞ்சரடி பீப்பா மாதிரி இருந்துகிட்டு எனக்கு தெரியாது, எங்க ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். ஓகே, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தேவையான்னு சார் சொல்ல சொன்னேன். ஐயாச்சாமி சார். உங்க ஹஸ்பண்ட்னா அவர் கொரியன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவரா? அவர் கொரியன் தான். எது கொரியனா? ஏய் நீ என்ன பண்ற? என்னையா பஞ்சாயத்து? எதுலயா விட்டியா நானு? அதோட சரி. அவர் பேர் என்ன? கிம் மின் ஜூன். எது? கிம் மின் ஜூன். கிம் மின் ஜோன். வாங்க கிம் மின் ஜோன். எதா இருந்தாலும் அங்கே இருந்து சொல்லப்பா, எனக்கு பல சொல்லி எனக்கு. அந்த நம்மள கண்டுக்கலையே, நேரா பொண்டாட்டி பக்கம் போயிட்டாப்ல. பெருமாளே அண்ணே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. அத்தாச்சி நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. வணக்கம்ப்பா. புரியுமா? தமிழ் புரியுமா? நோ சார், தமிழ் தெரியுமானே? என்னையா சியோல் டவர்ல திரும்ப கேர்ள் ஃப்ரெண்ட் மீட் பண்ண மாதிரி அப்படியே பாக்குறீங்க? துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை ராஸ்கல் வேடிக்கை பாக்குறீங்க. தமிழ் எவ்வளவு தெரியும்? Beginner level, just vanakkam and amma appa or something like that. ஒருத்தன் பேசியே கொள்றான், ஒருத்தன் பேசாமலே கொள்றான். I watched so many movies to get employed, graduate. Oh, VIP, unemployed graduate. Yeah. நம்மள தவிர வேற எந்த பாஷை தெரியாதுங்க. என்ன ஓட சொல்லுங்க போல ஊருக்கே ஓடி போயிரேன். பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாத்திருக்கீங்களா? பாக்கியலட்சுமி. இனிமே நான் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும்னா செஞ்சுட்டு வந்ததா உங்களை சந்திப்பேன் தம்பி. Vijayalakshmi. பாக்கியலட்சுமி. விஜயலட்சுமி இல்ல, அது யாரு? குழப்பத்தை உண்டாக்காதீங்க. உங்க பேர் நம்ம விஜயலட்சுமியா? இதுக்குதான் ரொம்ப பேசாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? அதான் திடீர்னு நம்ம பாக்கியலட்சுமின்னா அந்த பையன் விஜயலட்சுமி சொல்ற. ஓ, பொண்டாட்டி பேர்லயே இருக்காப்ல. ஐயோ, ஏன்னா நாங்க உங்க சீரியல்லாம் பாக்குறோம்ல, அப்ப நீங்க நன்றிக்கு எங்க சீரியல் பாக்கணுமா இல்லையா? டைம் இல்ல இருங்க. அப்ப நீங்க பாக்குறது இல்ல. அடங்கொய்யால நாங்க தான் பாக்குறோம். என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. பேஸ்டல் கலர்ஸ், அந்த கொரியன் ஃபேஷன், அவங்க போட்டிருக்க ஒரு சின்ன சின்ன லைக் இனிஷியல் திங்ஸும் லைக் அவ்வளோ டிஃப்ரெண்டா போடுவாங்க. ஃபன்னி கேர்ள்ஸ். நம்ம ஆனா நார்மலா மண்டே எல்லாம் பார்த்தா கொரியன் மாதிரியே இருக்கு. அந்த மூத்த அண்ணன் ஒருத்தனை காட்டுவாங்க இந்த சீரீஸ்ல, அவன மாதிரியே இருக்கீங்க தம்பி. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. நம்மள கேர் எடுத்துக்கணும், லைக் அது மெயின். ஆக்சுவலா நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அட்டென்ஷன் கொடுப்பாங்க. கொஞ்சம் நிறைய டாக்ஸிக்கா இருப்பாங்க. அப்போ அட ஏன்டா? ஏன் கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட டாக்ஸிக்ல. toxic. அப்புறம் என்ன? நம்ம ஊர்ல இருக்கவங்கள டாக்ஸிக்கா இருக்காங்க ரொம்ப. என்னமா நம்ம ஊர்ல இததான் டாக்ஸிக்னு சொல்றீங்க? நல்லா இருக்க மாட்டேடா தம்பி. நல்லாவே இருக்க மாட்டேன். அவன் எப்ப பார்த்தாலும் எங்க இருக்க, எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு. சோதிக்காதீங்க. சோதிக்காதீங்க. அது டாக்ஸிக் இல்ல, பொசசிவ்னஸ். இது என்னமா அது உள்ளூர்ல பண்ணா டாக்ஸிக், கொரியால பண்ணா பொசசிவ். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. நீங்க பாருங்க எந்த லெவலுக்கு போயிருச்சுன்னா, கொரியன் சீரிஸ்ல இருக்கிறத வச்சு கொரியா கலாச்சாரத்தை முடிவு பண்ணி இங்க இருக்கவங்க லாயலா இல்லங்கிற வரைக்கும் முடிவு பண்ணிட்டீங்க. தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். உண்மை சார், இட்ஸ் ட்ரூ. நான் யாருமே இங்க லாயலா கிடையாது. இப்ப நீங்க நம்ம படங்கள்லாம் பாருங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு லாயலா இருப்போம் தெரியுங்களா? என்ன தெரியாம ஆசீர்வாதம் வாங்குறியா? உயிரை கொடுப்போம், கையை அறுப்போம், நாக்க அறுத்துருவோம். தெரியல. அதுக்கு இல்ல ராசையா. அவனுக்கு கிடைக்காதுடா. டார்க்கல்ல அழக்கூடாதா? அந்த பிள்ளைகிட்ட எனக்கு பேச வரான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக கடைசியில் அந்த காதல் கை கொண்டுங்கிறதுக்காண்டி நாக்க அறுத்துக்கிட்ட லிவிங்ஸ்டன் பரம்பரை எங்க பரம்பரை. ஏன் இது உங்களுக்கு, இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? சார், இவங்க எல்லாரும் போன்லயே கொரியாவை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு சார். இப்போ ஃபோனில் ஏதாவது பேன் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா ஏதாவது அதுக்கு பெய்டு வெப்சைட் ஏதாவது போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க லைஃப்லானே ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி எனக்கு தோணுது. மாட்னாடா மானஸ்த. அங்க இப்ப நிறைய பேர் அங்க இருக்காங்க, அவங்களோட வாய்ஸே பாத்தீங்கன்னா பாய்ஸா இருக்காங்க, ஆனா அந்த மேன்லினஸ் வாய்ஸே இல்ல. இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஜென்யூனியா இருக்காங்க, ராயல்ட்டியா இருக்காங்கன்ற பசங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சார். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். சார், அப்படி பார்த்தோம்னா நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரை கூட தான் இங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? சார், வெஸ்டர்ன் கல்ச்சர் இவ்ளோ ஓவர் ஹைப் ஆல சார், ஆனா கொரியன் கல்ச்சர் ஓவர் ஹைப் ஆயிட்டு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? சோ ஐடியலா ஒரு 2-3 எக்ஸாம்பிள் வச்சு அந்த வாழ்க்கையே அப்படிதான் இருக்கும் அவங்க எல்லாம் இமேஜின் பண்ணி, அங்க அப்படி இல்லனாலும் இவங்களே அப்படிதான் இருக்குன்னு.
வெஸ்டர்ன் கல்ச்சர் எப்படி உள்ள வந்துச்சு நீங்க பார்க்கணும். வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ள வந்த மாடலுக்கும் கொரியன் கல்ச்சர் உள்ள வந்த மாடலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த டிமாண்ட் எப்படி எல்லாம் மானிடைஸ் பண்ணலாம்னு பார்த்து அதுல இருந்து இவங்க கிட்ட மணி மேக் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை. ஆக்சுவலி இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.